வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் அதிமுக தோல்வி தொடங்க போகுது. எடப்பாடிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள். வாங்க வீடியோவை முழுமையாக்கங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களுக்கான அடிக்கலை நாட்டி வந்தார். அது மட்டுமின்றி மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளாராம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று உடுமலைப்பேட்டை நடைபெற்ற அரசு விழாவில் புதிய திட்ட பணிகளுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டி வந்தார். முடிவற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கினாராம். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் பல முக்கியமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியுள்ளதாக கூறி அதனை பட்டியலிட்டார். இருந்தபோதும் கூட என்னதான் இருந்தாலும் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துவிட்டு திருப்பூர் மாவட்டத்திற்குரிய புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போக முடியாது. சாமிநாதன் விடமாட்டார், கையல்வெளி செல்வராஜ் விடமாட்டார், நீங்களும் விடமாட்டீர்கள். அதையெல்லாம் தான் மனதில் வைத்துக்கொண்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது முதலாவது அறிவிப்பு என்னவென்றால், பரம்பிளைவிக்கும் அழியாறு ஆசன திட்டத்தில் அடுத்த கட்டமான நீராறு, நல்லாறு மற்றும் ஆனமலையாறு திட்டமானது திருப்பூர் மாவட்ட, கோவை மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதை செயல்படுத்தும் நோக்கத்தில் தான் கேரளமான அரசிடம் பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கு நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் என்று கூறியிருந்தார். இரண்டாவது அறிவிப்பு என்னவென்றால், பாசன திட்டத்து பாசன பதிகள் பல வாய்க்கால்கள் நீண்டகாலமாக தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும் அதனை சரி செய்யும் நிலையில்தான் 10 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகிறதாம். மூன்றாவது அறிவிப்பு என்னவென்றால், திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பயனளிக்கின்ற வகையில்தான் நவீன வசதியுடன் கூடிய மாவட்ட மைய நூலகம் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும், திருப்பூர் மாநகராட்சி அதில் கண்டிப்பாக விளையாட்டு அரங்கம் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று கூறியிருந்தாராம். நான்காவது அறிவிப்பு என்னவென்றால், காங்கயம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு குடிநீர் வளங்களை மேம்படுத்தவும் பரஞ்செல்வி, சிவன்மலை, சீரன் ஊராட்சியில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்களெல்லாம் அமல்படுத்தப்படும் என்று கூறியிருந்தாராம். ஐந்தாவது, தாராபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற வேளாண் பெருமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நஞ்சியபாலம் அருகே உட்படையான் குறுக்கே 7 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடைப்படைகளும் அடக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆறாவதாக, ஊத்துக்குளி வட்டத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாராம். ஏழாவது அறிவிப்பு, உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று உடுமலைப்பேட்டை அரசு கல்லூரி அமைக்க 25 ஏக்கர் வழங்கியவருக்கான மாண்புமிகு எல்.கே. சாதிக் பாட்சா அவர்களுக்கு பெயரில் தாஸ் தியேட்டர் அருகில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கெல்லாம் அவருடைய பெயர் கண்டிப்பாக சூட்டப்படும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமின்றி அதனால்தான் எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று எனக்கு புரியவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் அதிமுகவின் 2026 தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி இங்கேதான் இருந்து ஆரம்பமாகிய போகிறது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தாராம். ஏற்கனவே 2024 தேர்தலில் கூட உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என இந்த மண்டலத்தில் இருந்துதான் அவர் தோல்வியை பார்த்து விட்டார். அதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அது தொடரப் போகிறது. ஊர் ஊராக சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் சென்று பொய்களெல்லாம் கத்தி உறக்க பேசினால் கூட தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துவிட்டு இவர் பேசுவதையெல்லாம் நம்புவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த ஆசையில் மண்ணள்ளி போடும் வகையில் தான் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என பல திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்று கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அனைவருக்குமான நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசானது இந்த நல்லாட்சி என்னாலுமே தொடர வேண்டும் என்றுதான் மக்களாக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும், உங்கள் விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். திராவிட மாடல் ஆட்சியானது 2.0 இதுவரை அடையாத புதிய உச்சங்கள் எல்லாம் தமிழ்நாடு கண்டிப்பாக நிச்சயம் அடையும் என்று உறுதி என்றும், இதோடு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடன் உறுதி எடுக்கிறேன் என்று பேசியிருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.